இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு பொண்ணு கர்ப்பமாகி முதல்ல அந்த விஷயத்த புருஷன் கிட்டயும் அப்புறம் அம்மா கிட்டயும் தான் சொல்லணும்னு நினைப்பா. ஆனா அம்மா கிட்ட இது வரைக்கும் என்னால சொல்ல முடியல. அவங்க பச்சையில மருந்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த வருத்தம் எல்லாம் போயிருக்கு. அம்மாவோட ஆசீர்வாதத்தால என் குழந்தை நல்லபடியா பிறந்து வளரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதுக்கெல்லாம் உன் வீட்டுக்காருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அவர் இல்லைன்னா இதெல்லாம் கண்டிப்பா நடந்திருக்காது. ரொம்ப தேங்க்ஸ். என்னங்க நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு வர போற முதல் வாரிசுங்க. உங்களை நாங்க தானே நல்லா பாத்துக்கணும். நீங்க எதை பத்தியும் யோசிக்காம சந்தோஷமா இருங்க, அதாங்க முக்கியம். ஆமாக்கா, நீ இத பத்தி எல்லாம் யோசிக்காம நிம்மதியா சந்தோஷமா இரு. அதான் உன் வயித்துல வளர குழந்தைக்கும் நல்லது. சகல, நீ செஞ்சது என்னைக்குமே மறக்க முடியாத காரியம்ப்பா. நீ இந்த வீட்டுக்கு மட்டும் இல்லப்பா, பர்சனலா எனக்கும் எவ்வளவோ செஞ்சிருக்க. இவ்வளவு நாளா நான் இதை சொன்னதில்லை. எனக்கு தம்பி நீ யாரும் இல்லப்பா. உன்னதாப்பா என் தம்பியா பாக்குறேன். இந்த பத்திரத்துல இருக்கிறது தான் கையெழுத்து தாங்கிறத சாமுண்டீஸ்வரியா ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு இந்த வீட்டை எழுதி கொடுத்ததா தான் பத்திரத்திலயும் இருக்கு. அப்போ நீங்க எனக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசணும். டேய், அதையும் இதையும் பேசி ஊர்க்காரங்களை குழப்பலான்னு பாக்குறியா? நான் இந்த வீட்டை யாருக்கும் எழுதி கொடுக்கல. வீட்டை விட்டு காலியும் பண்ண மாட்டேன், புரிஞ்சுக்கோ. சார், என்ன சார் பேசாம இருக்கீங்க? சட்டமெல்லாம் எனக்கு சாதகமா தானே இருக்கு. சட்டு போட்டு நான் உங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துங்க சார். மேடம், நீங்களே பேசி தீர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. இல்லைன்னா நாங்க தலையிட வேண்டியிருக்கோம். சார், சீக்கிரம் காலி பண்ண சொல்லுங்க சார். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குல்ல. நான் வீட்டை காலி பண்ண முடியாது. இது என்னோட வீடு. இத நான் யாருக்குமே எழுதி தரல. முதல்ல அவனை வெளியே போக சொல்லுங்க. உன் வீடுன்னு வெறும் வாயில சொன்னா போதுமா? வீட்டோட பத்திரம் என் பேர்ல இருக்கு. இப்ப நீ காலி பண்ணல, அப்புறம் என் ஆளுங்களை வச்சு உன்னை காலி பண்ண வைப்பேன். என்னடா சொன்ன? காலி பண்ண வைப்பியா? நீ எல்லாம் நான் ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டேன். வழக்கம் போல நான் யாருன்னு காமிச்சாதான் துண்ட காணும் துணிய காணும்னு ஓடுவேன். என்ன சித்தப்பா, சாமுண்டீஸ்வரி துப்பாக்கியோட வரா? வரட்டும் அவனே. அவனால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க போலீஸ் எல்லாம் இருக்காங்கல்ல. டேய் சிவனாண்டி, மரியாதையா ஓடி போயிடு. இல்லைன்னா நீ இங்கே போனமாயிடுவ. அக்கா வாங்க வாங்க வாங்க. வாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவன் என் பொறுமைய சோதிக்கிறான் மாப்ள. இன்னைக்கே நான் இவனோட கதையை முடிச்சிடுறேன். அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க பத்திரத்துல கையெழுத்து போட்டதுக்கு வேற ஒரு காரணம் இருந்தாலும் அதை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. இவங்க கிட்ட இதுக்கு மேல பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. கோர்ட் மூலமா தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். கோர்ட்டுக்கு தானே, தாராளமா போங்க. அங்க எங்களுக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும். ஆனா தீர்ப்பு வர வரைக்கும் வீட்டை யாரும் யூஸ் பண்ண முடியாதபடி சீல் வச்சிருவாங்க. அதுக்கு உங்க குடும்பத்தோட இப்பயே நீங்க காலி பண்றது பெஸ்ட். யார் சொத்தை யார் அனுபவிக்கிறது? நாங்க கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்து வைப்போம். நீங்க ஈஸியா வந்து ஆட்டை போட்டு போவீங்களா? 24 மணி நேரத்துக்குள்ள உங்ககிட்ட இருக்கிறது போலி பத்திரம் நான் நிரூபிக்கிறேன். உனக்கு நான் 24 மணி நேரம் டைம் தரேன். அப்படி உன்னால நிரூபிக்க முடியாம தோத்து போயிட்டா என்ன பண்ணுவ? நான் தோக்க மாட்டேன். நியாயம் எங்க பக்கம் இருக்கு. தம்பி, சும்மா ஜகாலாம் வாங்காத.
தோத்துட்டா என்ன பண்ணுவ சொல்லு. தோத்துட்டா நீங்க கேட்டீங்கல்ல, அந்த மாதிரி இந்த வீட்டை உங்க பேர்ல எழுதி கொடுத்துட்டு நாங்களாம் இங்க இருந்து போயிடுறோம். மாப்ள என்ன பேசுறீங்க? இவன் ஒரு ஃப்ராடு. இவனுக்காக நாம ஏன் வீட்டை காலி பண்ணணும்? வேணாம் மாப்ள, நாம லீகலா எல்லாத்தையுமே பாத்துக்கலாம். இல்ல அத்தை, அந்த பத்திரம் போலின்னு நான் நிரூபிக்கிறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. இப்ப மணி 10. நாளைக்கு காலையில 10 மணி வரைக்கும் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள நீ நிரூபிக்கணும். இல்லன்னா வீட்டை காலி பண்ணிட்டு சொல்லாம இல்லாம கிளம்பிடணும். சரியா? பெரியவங்கள இதுக்கு நீங்க எல்லாரும் தான் சாட்சி. நாளைக்கு இந்த தம்பி ஏதாவது மாத்தி பேசுனா நீங்க தான் எனக்காக பேசி இந்த வீட்டை வாங்கி கொடுக்கணும். புரியுதா? சிவனாண்டி தம்பி சொன்னபடி நடந்துக்குவாரு. நம்ம எதுவும் பேசுற அளவுக்கு வச்சுக்க மாட்டாரு. சரி, பத்திரத்தை வாங்கிட்டு வாங்க. கொடுங்கம்மா. இந்தப்பா. டிரைவர் தம்பி, இனி உனக்கு வெறும் 24 மணி நேரம் தான். ஞாபகம் வச்சுக்கோ. சித்தப்பா போலாம். நாளைக்கு காலையில 10 மணி வரைக்கும் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள நீ நிரூபிக்கணும். இல்லன்னா வீட்டை காலி பண்ணிட்டு சொல்லாம இல்லாம கிளம்பிடணும். சரியா? எப்படியும் இந்த வீடு நம்ம வீட்டுக்காருக்கு கிடைச்சிருச்சு. இதே மாதிரி ஒவ்வொன்றையும் இவகிட்ட இருந்து நம்ம புடுங்கணும். நேற்று 2 பேர் இங்க வந்து உங்ககிட்ட பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு போனாங்கல்ல, அவங்க சிவனாண்டியோட ஆளுங்க தான். சிவனாண்டி ஏதோ கிரிமினலா வேலை செஞ்சு இந்த வீட்டை நீங்க அவருக்கு எழுதி கொடுத்த மாதிரி மாத்தி எழுதியிருக்காரு. இல்ல மாப்ள, நான் பத்திரத்தை நல்லா படிச்சுட்டு தான் கையெழுத்து போட்டேன். அதுல ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கே அந்த 2 கிரவுண்ட் நிலத்தை தான் நான் ட்ரஸ்டுக்கு கொடுக்கறதா எழுதி இருந்தது. இந்த வீட்டை நான் சிவனாண்டிக்கு கொடுக்கறதா எங்கேயுமே எழுதவே இல்லை. அப்புறம் எப்படி பத்திரத்துல இருந்த விஷயம் மாறி இருக்கும்? அத்த, நம்ம எழுதினதுக்கு அப்புறம் அது மறையிற மாதிரி நிறைய பேனாலாம் இருக்கு. சகல, என்னப்பா சொல்ற? அப்படி ஒரு பேனா இருக்கா? அது என்ன பேனா? ஆமா, எழுதின கொஞ்ச நேரத்திலே அது மறைஞ்சிரும். என்னப்பா சொல்ற? நாம இப்ப ஏதாவது ஒரு பேப்பர்ல அந்த பேனா மூலியமா எழுதுனா அடுத்த 1 ஹவர்ல எழுதினதெல்லாம் அழிஞ்சு பிளெயின் பேப்பர் ஆயிடுமா? ஆமாங்க, அந்த மாதிரி எழுதின பத்திரத்துல தான் அத்தை கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க.